சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தமிழகத்துல வருகையில்லா இணைய வழி பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17 அமல்படுத்தப்படும் அப்படின்னும் புதிய திட்டத்தை முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 17 தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்காக சென்னை, மதுரை, திருச்சி, கோவைன்னு அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நேரில் வருகை தராம ஆவணப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி என்பது தொடங்கப்பட இருக்கிறது. தமிழகத்தில் இந்த இணைய வழி பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17 அமல்படுத்தப்படும் அப்படின்னும் இந்த திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்களே தொடங்கி வைப்பார் அப்படிங்கிற முக்கிய தகவலையும் நாம் பார்க்குறோம். வழக்கமாக பத்திரப்பதிவு அப்படின்னா நேரில் போயிட்டு அந்த பர்சன் வந்துட்டு இருக்கணும், ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஆன்லைன் மூலமாகவே இந்த பத்திரப்பதிவு நடைபெறத்துக்காக மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட இருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த வருகையில்லா பதிவு பற்றின முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. இதனால மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? வணக்கம். கோவை மாநகராட்சி ஆர்எஸ்புரம் கலையரங்கத்தில் பாத்தீங்கன்னா வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் மற்றும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் தலைமையிலையும் மாநகராட்சி மற்றும் வணிக வரித்துறை சார்ந்த அதிகாரிகள் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகையில்லா ஆவணப்பதிவு, அதாவது பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக பத்திரப்பதிவு இனி நடக்கப்படும். அது குறிப்பா முதல் முறை, அதாவது ஃபர்ஸ்ட் பிளாட் பிளஸ் பார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வர இருப்பதாகவும் வருகிற 17 இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவுக்கு பாத்தீங்கன்னா நேர்ல வருகை வேணாம், ஆன்லைன்லயே நம்ம இதுல கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய அந்த பத்திரம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறோம். முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முதல் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பத்திரம், தாய் பத்திரம் அப்படிங்கிற அந்த பத்திரப்பதிவுக்கு மட்டும் அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் வருங்காலத்துல இது விரிவாக்கப்படும், அனைத்து பத்திரத்துக்கும் இது விரிவாக்கப்படும் என அதிகாரிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. இது மூலியமா பாத்தீங்கன்னா இடைத்தரகர் மற்றும் லஞ்சம் உள்ளிட்டை ஒழிக்க முடியும். இந்த டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன்ல விரைந்து இந்த பத்திரப்பதிவு செய்யப்படுவது எளிதா மக்களுக்கு அவங்களுடைய பணிகளை முடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நல்ல பயனுள்ள திட்டமாகவும் மக்களுக்கு எளிதில் அந்த பத்திரப்பதிவானது பெரிய செலவு இல்லாமலும் மற்றவங்கள இந்த இடைத்தரகர் போன்றவங்க பணம் கொடுத்து ஏமாற தேவையில்லைங்கிற விஷயத்தை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் தொடங்கிய பின்பு இதுல இருக்கக்கூடிய என்ன மாதிரி இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, பயனுள்ளது என்ன என்பது நமக்கு விரிவாக தெரியும் என எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.